ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குயிக்காக ஒரு ஈவினிங் ஸ்நாக் தாங்க. இது நம்ம தீக்ஷா மாவு தான். நான் சும்மா சாம்பிளுக்காக மாவோட குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு இப்போ ஒரு 15 இல்லை 20 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. பேக் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா எவ்வளோ டேஸ் வருதுன்னு செக் பண்ணுவேன். அதுக்காக அதை போட்டேன். அந்த மாவை உடச்சி போட்டிருக்கேன். இது கூட ஒரு கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்தால் போதும். இதுதான் நம்ம தீக்ஷமோட ஒரிஜினல் கவருங்க. கடைக்கு சப்ளை ஆகிறதெல்லாம் இந்த கவரில் தான் போயிட்டுருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் சும்மா சாம்பிளுக்கு வச்சதுனால அந்த கவரில் வச்சுருந்தேன். இப்போ நம்ம மாவு கூட கொஞ்சமாக சோடா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சமையல் சோடா உப்பு கூட கரும்பு சர்க்கரை. நீங்கள் ஒரு கப் 1.5 கப் போட்டுக்கலாம். சர்க்கரைன்னா ஒரு கப் போதும். கரும்பு சர்க்கரைன்னா 1.5 கப். ஏன்னா கரும்பு சர்க்கரையில் ஸ்வீட்னஸ் கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக ஒரு 1.5 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிஷியலாக தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம மாவு தீக்ஷா மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால எனக்கு சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்குது. ஸோ நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடிச்சு போட்டுட்டேன். அப்புறம் லைட்டாக சால்ட்டு. இந்த சால்ட்டு போட்டோம் அப்படின்னா ஸ்வீட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு பேனில் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மாவு இதில் போட்டேங்க. இது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஷேப்பெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா ரெகுலராக இந்த ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவும் ரெடி பண்ண மாட்டேன். இன்றைக்கி ஏதோ டக்குன்னு தோணுச்சு. 2 டேஸாக அந்த ஒரு கார்விங் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏதாவது இந்த பஜ்ஜி போண்டா மாதிரி சாப்பிட்ணுன்னு. இன்றைக்கி டக்குன்னு சரி நம்ம இட்லி மாவை வச்சே நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணேன். ஸோ இது நல்லா வெந்து வந்துருச்சுங்க. ஆயில் வடிகிற வரைக்கும் வச்சுட்டு ஒரு பிளேட்டில் போட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ணல. அதை இட்லி மாவுங்கிறனால அந்த கிறிஸ்பினஸ் ஆட்டோமேட்டிக்காக அதில் வருது.